1945 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி தைவானில் நிகழ்ந்த ஒரு விமான விபத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இறந்து விட்டதாக பிரிட்டிஷ் அரசாங்கம் அறிவித்தது. வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அதை நம்பினா கூட பலருக்கும் அதில் சந்தேகங்களும் குழப்பங்களும் இருந்தது. நாடு சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னாடி இது நாளுக்கு நாள் இந்த சர்ச்சைகள் அதிகமாகிட்டே வந்ததுனால அது பற்றி விசாரிக்க வெவ்வேறு காலகட்டங்களில் 3 விசாரணை கமிஷன்கள் அமைக்கப்பட்டு அறிக்கைகள் பெறப்பட்டது. ஆனால் அந்த அறிக்கைகள் இருந்த முரண்பாடான செய்திகள், குழப்பமான தகவல்கள் காரணமாக இன்னைக்கு வரைக்கும் நேதாஜி என்ன ஆனார் அப்படிங்கிறது ஒரு மர்மமான விஷயமாகவே இருக்குது. குறிப்பாக அதில் ஒரு அறிக்கையில் சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டே வீக் அந்த மாதத்துலேயே பார்த்திங்கன்னா தைவானில் எந்த ஃப்ளைட் கிராஸுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பமான செய்திகள் அந்த அறிக்கைகள் இருக்கிறதுனால இன்றைக்கு வரைக்கும் அவருடைய மரணம் அப்படிங்கிறதோ அவருடைய முடிவு அப்படிங்கிறதோ மர்மமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அவர் இறந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த தினத்தை பெருசாக அனுசரிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் அவர் இறக்கவே இல்லை, அவர் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கார் அப்படின்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. மனிதர்களுக்குத்தான் மரணம் எல்லாம், மாவீரர்களுக்கு அது எப்போதுமே கிடையாது. ஜெய்ஹிந்த்.